ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. வணக்கம் உங்கள் அனைவருக்கும். வணக்கம். என் பேர் ரொம்ப குழப்பறானே. இந்த வணக்கம் நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என்னோட பேர் நிதிஷ்குமார். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் அப்படின்ற ஒரு பிளேஸில், துபாய் அப்படின்ற ஒரு வணக்கம். என் பேர் நிதிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NK தமிழ் vloggers. இந்த vlogல நம்ம என்ன பண்ண இப்போ பெஸ்ட்டா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த பிரச்சனை. வணக்கம். என் பேர் நிதிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NK தமிழ் vloggers. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE அப்படின்ற ஒரு பெரிய கண்ட்ரியில் சின்னதாக இருக்க ஒரு துபாய் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் இருக்கும். வீடியோ எடுப்பா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து துபாய் அல்கராமாவோட பஸ் ஸ்டேஷன். இந்த பஸ் ஸ்டேஷனில் இருந்து தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் போகிற வழி இருக்குது. அது எங்கே அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஹைப்பர் லூலு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் தான், இப்படி தான் போக சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதாங்க லூலு மால் என்ட்ரன்ஸு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹைவே, மிகப்பெரிய ஹைவே. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, அப்படியே பேக் சைடில் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேமுக்கு அப்படியே ஆப்போசிட்லலாம் இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. சரி வாங்க போகலாம். லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் என்னென்ன பொருளுங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லூலுவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூசுப் அலி MA இந்தியாவில் உள்ள கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர். இவர் நவம்பர் 15, 1955 அன்று திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்தார். அவரது பள்ளிப்படிப்பு நாட்டிகாவில் இருந்து வணிக மேலாண்மை மற்றும் நிர்வாகத் துறையில் டிப்ளமோ படிப்பதற்காக குஜராத் சென்றார். அவர் 1973 ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி அபுதாபிக்கு தனது மாமா MK அப்துல்லாவால் நிறுவப்பட்ட EMK குழும நிறுவனத்தில் சேர சென்றார். அவர் நிறுவனத்தின் மொத்த விநியோகம் மற்றும் இறக்குமதியை மேம்படுத்தினார் மற்றும் லூலு ஹைப்பர் மார்க்கெட் தொடங்கப்பட்டதன் மூலம் பல்பொருள் அங்காடிகளின் வணிகத்திலும் இறங்கினார். யூசுப் அலி MA இந்தியாவில் உள்ள கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர். அபுதாபியில் தலைமையகத்தை கொண்டுள்ள EMK லூலு குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ளார். இந்நிறுவனம் மத்திய கிழக்கில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுகளின் உரிமையாளராக உள்ளது. நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் $4.5 பில்லியன் மற்றும் குழுமம் நாட்டிற்கு வெளியே ஏராளமான இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. அபுதாபியின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் லுலுவில் 20% பங்குகளை $1 பில்லியன் வாங்கியதாக கூறப்படுகிறது. யூசுப் அலி இந்தியாவிலும் வளைகுடாவின் அரபு நாடுகளிலும் பல சமூக, தொண்டு மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளில் மிகவும் நெருக்கமாக ஈடுபட்டுள்ளார். அவர் உலகம் முழுவதும் பல்வேறு தொண்டு பணிகளை செய்துள்ளார். COVID-19 தொற்று நோயை எதிர்த்து போராட யூசுப் அலி $6.80 மில்லியன் நன்கொடை அளித்தார். அவர் இந்தியாவில் கேரளாவில் 1400 படுக்கைகள் கொண்ட சிகிச்சை மையத்தை உருவாக்கி நன்கொடையாக வழங்கினார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை யூசுப் அலிக்கு அவரது மனைவி ஷபீரா யூசுப் அலியுடன் 3 மகள்கள் உள்ளனர். அவர் 60,000 சதுர அடி பரப்பளவில் ஒரு நீர்முனை வீட்டையும் பராமரிக்கிறார். அவரது சேகரிப்பில் உள்ள விலையுயர்ந்த பொம்மைகளில் ஒன்று எம்ப்ரேயர் லெகசி 500 ஜெட் ஆகும். மற்ற சொத்துக்களில் ஸ்காட்லாந்தில் உள்ள வால்தோர்ப் அஸ்டோரியா மற்றும் UK பெருநகர காவல்துறையின் முன்னாள் தலைமையகமான கிரேட் ஸ்காட்லாந்து யார்டு ஹோட்டல் ஆகியவை அடங்கும். அவர் தனது தாத்தாவை தனது முன்மாதிரி மற்றும் வழிகாட்டியாக கருதுகிறார். யூசுப் அலி கூறுகையில், அவர் சுறுசுறுப்பான வணிகர்களின் குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருடைய பெரிய முன்மாதிரி அவரது தாத்தா.
அவர் என்னை வணிகத்தில் வழிநடத்தினார். ஏனென்றால் நான் வளர்ந்து வரும் குடும்பத்தில் உள்ள மற்ற பெரியவர்களுடன் ஒப்பிடும்போது அவருடன் அதிக நேரம் செலவிட்டேன். அவர் ஆரம்பத்தில் வணிகத்தின் நுணுக்கங்களுக்காகவும் பொதுவாக வாழ்க்கை மற்றும் எல்லாவற்றையும் பற்றி என்னை வளர்த்தார். நான் யாரையாவது ஒரு வழிகாட்டியாக கருதினால் அது அவர்தான். வெற்றிக்கான திறவுகோல் கடின உழைப்பு, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு என்று அவர் கூறுவார். பாரம்பரிய மளிகை பொருட்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் பெரிய அக்கம் பக்கத்து கடைகள் மற்றும் ஹைப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இடமளித்து UAE-இன் சில்லறை விற்பனை துறையில் ஒரு பெரிய வணிக வாய்ப்பை அவர் அடையாளம் கண்டுகொண்டார் என்பதே அவரது வெற்றியாகும். இந்த வகையான பெரிய வெற்றி கதைகள் பெரும்பாலும் சாகும் போது ஒரு முக்கிய தருணம் உள்ளது. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன பொருளுங்கள்லாம் இருந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோங்கள்லேயே இந்த வீடியோ ரொம்ப அந்த துணியோட ரேட்டுங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரேட்டோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். கிளாத்ஸ் இது. ஆனால் கிராசரி ஐட்டத்தோட பொருளுங்க எல்லாமே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டே டு டே ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது டே டு டே பெஸ்ட்டு, ப்ரைஸ் வைஸில் பெஸ்ட்டு, குவாலிட்டி வைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் துணியோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டுங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. 100 கிராம் வருது. ஒரு சாதாரணமாக ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டிருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு, அந்த மாதிரி கேஷுவலான ஷர்ட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 150 கிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.